இங்க பாரு, என்னமோ நடந்திருக்கு, எல்லாத்தையும் மறந்துரு. வா, சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். வா, விருப்பம் இருந்தா சொல்லு. அதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிட்டேன். இல்ல அதை பத்தி நினைக்கவே வேண்டாம், அதை மறக்கணும்னு நினைச்சேன்னா நீ எதுவும் சொல்ல வேண்டாம். வா, இப்ப போய் குடும்பம் நடத்தலாம். வா, இது எனக்கு நீ வேணும், அதுக்கு தான் நான் இத்தனை வருஷம் காத்து கிடக்கேன். இங்க பாரு, எனக்கு உன் மனசு, நீ என் கூட இருக்கணும், அவ்வளவுதான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இங்க பாரு, உன்கிட்ட எவனோ சீண்டி இருக்கான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எவன்னு சொல்லு, அவனை புலந்து கட்டிட்டு உள்ள நானும் போயிட்டு வரேன். சொன்னா கேளு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லு, அவனை கொன்னா நீ நிம்மதியா இருப்பா சொல்லு. கொல்றேன்டி, ஏதாவது ஒண்ணு சொல்லு. நீ இப்படி இருக்கிறது என்னால பார்க்க முடியலடி, கஷ்டமா இருக்குடி. உன்னை என்னால இப்படி பார்க்க முடியல. இந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும், நானும் ரொம்ப நாளா இருந்தேனே. சொல்லு, அவனை கொன்னா நீ நிம்மதியா இருப்பா சொல்லு, அதையும் நான் செய்யறேன். இல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன்னா சொல்லு, அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். இங்க பாரு, எனக்கு பொம்பளை தான் வேணும்னு நினைச்சிருந்தா நான் எப்பமோ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துருப்பேன்டி. எனக்கு நீ தான் வேணும். நான் காதலிச்ச என் ஆதிரா எனக்கு வேணும். நான் உசுறு குசுரா காதலிச்ச என் ஆதிரா எனக்கு வேணும். நான் காதல உன்கிட்ட வெளிப்படுத்தின விதம் வேணா வேற மாதிரி இருக்கலாம், ஆனா நீ என் மனசுக்குள்ள நிறைஞ்சிருக்கடி. உன் கூட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டி. ஏதோ சில சபலத்துல நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன், ஆனாலும் உன்னை என்னால மறக்க முடியல. உன் இடத்துல இருக்கு வேற யாரையும் வச்சு பார்க்க முடியல. வாழ்ந்தா உன் கூட வாழணும், அவ்வளவுதான் என் வாழ்க்கை. பிஞ்சு மனசுல இருந்து நேசித்திருக்கேன்டி. உன் மனசை நேசிச்சிருக்கேன். எனக்கு நீ வேணும், சந்தோஷமா வாழலாம். வா, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வா. என்ன நடந்தாலும் பரவாயில்லடி, நான் உன் புருஷன். வா. என்ன சொன்னீங்க? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீ தாண்டி வேணும். உன் கூட சேர்ந்து நான் வாழணும், அவ்வளவுதான். நீ எது சொல்லண்டா. இங்க பாரு, அவன் அதுக்கப்புறம் உசோட இருக்க முடியாது. அதை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நம்ம சேர்ந்து வாழலாம். வா, எல்லாத்தையும் தூக்கி தரப்பட்டு வா. நான் இருக்கேன் உனக்கு, நான் இருக்க. ஏன்டி சிரிக்க? சத்தியமா சொல்றேன்டி. வா, நம்ம போலாம். நீ எந்திரிச்சு வா, நீ ஒண்ணு கவலை எல்லாம் பட வேண்டாம். எழுதி விட்டுரு. வா வா, நம்ம போலாம். வா, வீட்டுல எல்லா சாமானும் வாங்கி வச்சுட்டேன், அரிசி பருப்பு வரைக்கும் வாங்கி கொண்டு வச்சுட்டேன். வா, நம்ம சேர்ந்து வாழலாம். வா. அப்புறம் உனக்கு அந்த ஜனனி பொண்ணு தானே பிரச்சனை, அவன் நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டா, நானும் எங்க அம்மா வீட்டு பக்கமே போக மாட்டேன். போதுமா? வா, நம்ம புது வீட்டுக்கு போலாம். நான் பாத்துக்கிறேன்டி. வா, நான் சொல்றேன்ல. வா வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா வா, எந்தடி? வா. நீங்க என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கீங்க? யா உசுரு, நான் கஷ்டப்படுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியுது? நீ இருக்கிற வச்சுதான் நான் கேட்டேன். எனக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு உங்களுக்கு எப்படி புரியுது? நீ குச்சொடிச்சு அழுதுகிட்டே இருக்குது எனக்கு தெரியாதா? ஆனா நான் உங்களை இப்படி புரிஞ்சுக்கவே இல்லையே. நீங்க என்கிட்ட சொல்ல வந்தப்போ கூட நான் காது கொடுத்து கேட்கலையே. என்கிட்ட சொல்லணும் கெஞ்சும் போது கூட நான் கேட்கவே இல்லையே. ஆனா நான் இருக்கத பார்த்தேன், எனக்கு இந்த பிரச்சனை தான் புரிஞ்சுக்கிட்டு வா சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்னு கூப்பிடுறீங்க. உங்களுக்கு கோவம் இல்ல? ஏய், நீ சின்ன பொண்ணுடி, உனக்கு என்ன அனுபவம் இருக்கும்? சரி வா வா, போலாம். நான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். இங்க பாரு, தப்பு யாரும் தெரிஞ்சு பண்றது இல்ல, அந்த நேரத்துல புத்திக்கட்டனமா ஏதாவது ஒண்ணு பண்றதுதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வா. என் மேல கோபமோ வெறுப்போ இல்ல? எப்படி இருக்கும்? உசு புசுல விரும்பி கண்டி நீ என் உசுரு. நீங்க கண்ணீர் விட்டு கதறி அழும்போதே அப்போ அந்த வலி எனக்கு தெரியல. மனக்கசந்தே ஆதிரா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், சொன்னாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். என்கிட்ட கெஞ்சினீங்க, என் கால்ல விழுந்தீங்க, என் மடியில கிடந்து அழுதீங்க. காது கொடுத்து நான் கேட்கவே இல்ல. உங்க பாரத்தை நான் வாங்கிக்கணும்னு நினைக்கவே இல்ல. நம்ம விரும்புறவருக்கு பாரத்தை குறைக்கணும்னு நினைக்கவே இல்ல. நம்ம விரும்பினவர் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிருக்காரு, மன்னிச்சு ஏத்துக்கிட்டு வாழலாம்னு நினைக்கவே இல்ல. தப்பு எல்லா மனுஷனும் பண்றதா, அதை நாம பொறுத்து போறது தப்பு இல்ல, பிடிச்சவங்களுக்காக விட்டு கொடுத்து போறது தப்பு இல்லன்னு நான் புரிஞ்சுக்கவே இல்ல. அடியே லூசு, நீ சின்ன பொண்ணுடி. நீங்களும் இப்படித்தானே தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தீங்க? எப்படிலாம் கதறி கதறி அழுதுட்டு இருந்தீங்க. வீட்டுக்கே வராம சாப்பிடாம நல்லது கெட்டதுல கலந்துக்காம உடுத்தின சாரத்தோட இங்கே தானே கடந்து அழுதுட்டு கிடந்தீங்க. ஏற்கனவே மன வலியில இருக்கும் போதே நான் வேற கண்டுக்கவே இல்ல. இன்னும் செத்துருப்பீங்கல்ல. பிடிச்சவங்க கூட ஆதல் சொல்ல வரல, பிடிச்சவங்க கூட நம்ம தப்ப மன்னிக்க வரலன்னு துடி துடிச்சு போயிருப்பீங்கல்ல. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, எவ்வளவு வலிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். ஆனா நான் நேத்துல இருந்து இங்க இருக்கேன், அழல. ஆனாலும் என்னை விடாம சுத்தி சுத்தி வந்து சாப்பாடு உருட்டுறது, தண்ணி கொடுக்கறது, எனக்கு ஆறுதலா பக்கத்திலே இருக்கிறது, என்னை விட்டு தூர போகாம என்ன அழ விடாம, அவன் யாருன்னு சொல்லி கொன்னுட்டு ஜெயிலுக்குனாலும் போறேன் அப்படின்னு நான் சொல்லாமலே இந்த தப்பு தான் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஆனா நான்
ஒரு தப்பு நடந்து 3 மாசம் இருக்குமா? அந்த 3 மாசமா நான் தண்டனை கொடுத்துக்கிட்டு தானே இருந்தேன். நீங்க பண்ண தப்பு வலியை விட நான் உங்களை புரிஞ்சுக்காம உங்களுக்கு கொடுத்த தண்டனை தான் உங்களுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும்ல. எப்படிங்க? அப்போ இதுதான் உண்மையான காதல் இல்ல? அப்போ நான் காதலிச்சது காதலே இல்லைல்ல? ம்? அப்போ நான் உங்களை உண்மையா நேசிக்கல அப்படிதானே? சொல்லுங்க. நான் உங்களை உண்மையா நேசிக்கல அப்படிதானே? என் காதல் உண்மை இல்ல. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதடி. நீ சின்ன பொண்ணு, உனக்கு என்ன அனுபவம் இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி வா. அப்புறம் யாரும் நமக்கு சமைச்செல்லாம் தர வேண்டாம். நானே சமையல்லாம் பண்றேன். நீ வா, நம்ம இன்னைக்கு நம்ம வீட்லயே இருந்துக்கலாம். நீ எங்கேயும் போக வேண்டாம். நான் உன்னை எங்கேயும் விட மாட்டேன். நம்ம புது வீட்டுக்கு போயிடலாம். சரியா? பயப்படாத. என் தங்கச்சி கூட நம்ம வீட்டுக்கு வரமாட்டான். அந்த பொண்ணும் வராது. நீ பயப்படாம தைரியமா வா. சரியா? அதுக்கப்புறம் எங்க அம்மாட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், யாரும் இங்க வரக்கூடாதுன்னு. நான் தேவைன்னு நம்ம வீட்டுக்கு வரேன்னு. உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீ பாட்டுக்கு காலேஜுக்கு போ, நான் கொண்டு விடுறேன். நம்ம சமையல் பண்ணி சாப்பிடுவோம், நம்ம வாழ்க்கையை ஆரம்பிப்போம். சரியா? சேர்ந்து வாழ போறோம். எனக்கு அது மட்டும் தான் சந்தோஷமா இருக்கு. சரிங்க, வா போவோம். நீங்க போங்க, நான் முழுகிட்டு வரேன். என்னது? குளிச்சிட்டு வரேன். அழுக்கா இருக்கு, குளிச்சிட்டு வரேன். சரி, அந்த கிணத்து தண்ணி மோட்டர் போட்டு விட்டு போறேன். குளிச்சிட்டு வாண்ணே. ரொம்ப புழுக்கமா அழுக்கா இருக்கு. நீங்க போங்க, நான் குளிச்சிட்டு வரேன். சரி, சீக்கிரம் வந்துரு. கிணத்துக்கிட்ட போவாத, மோட்டர் மட்டும் போட்டு விட்டுட்டு போறேன். மோட்டர்ல குளிச்சிரு. சரியா? சரிங்க. இது காதலே. சீ, ஆதிரா, நீ என்னடி பண்ணுன? இந்த மனுஷன் ஏதோ வயசு தப்புல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காரு. அத உன்கிட்ட தானே சொல்ல நினைச்சாரு. உன் காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்டாரு. உன்கிட்ட கேட்டா அந்த மனபாரத்துல இருந்து கொஞ்சம் குறையும் தானே உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தாரு. வேற யார்கிட்டயாவது மன்னிப்பு கேட்க போனாரு? நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் என்ன மன்னிங்கன்னு யார்கிட்டயாவது கெஞ்சினாரா? யார் மன்னிக்கணுமோ அவங்க மன்னிச்சா போதும் தானே உன்னை தேடி வந்தாரு. நீ மன்னிக்கவும் இல்ல, அந்த மனுஷன் என்ன பாடுபடுதாருன்னு நீ புரிஞ்சுக்கவும் இல்ல. இந்த மனுஷன் மனசளவுல எவ்வளவு நொந்து போயிருப்பாரு. ஒரு பக்கம் செஞ்ச பாவத்தோட குற்ற உணர்ச்சி, ஒரு பக்கம் உசுறு குசுரா விரும்பினவா அந்த பிரச்சனையை காது கொடுத்தும் கேட்கல, அதை மன்னிக்கிறதுக்கும் தயாரா இல்ல. எப்பேற்பட்ட சூழ்நிலை சிக்கி சின்ன பண்ணமா கிடந்தாரு. உசுரோட கொன்னுட்டேன், உசுரோட இந்த மனுஷனை நான் கொன்னு வச்சிருந்தேன். இப்ப புரியுது மனசு வலி. அந்த பாவம் நம்மள சும்மா விடாதனே. அன்னைக்கே நான் மன்னிச்சு ஏத்திருந்தா ஒரு மனுஷங்களை ஈஸியா காயப்படுத்த கூடாதுன்னு இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவு லேசலா ஒரு மனுஷனை காயப்படுத்திட்டு இந்த உலகத்துல நாம நிம்மதியா வாழ முடியாது. ஒரு மனுஷனை காயப்படுத்துறது அவனை உசுரோட கொல்லதுக்கு சமம், கொலை செஞ்சதுக்கு சமம். அந்த ரத்த பழி நம்ம தலை மேலதான் இருக்குங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். அன்னைக்கு அந்த மனுஷன் செஞ்ச தப்ப மன்னிச்சு அவரை மனப்பூர்வமா ஏத்திருந்தேன்னா இன்னைக்கு நான் சின்னத்திர பொண்டாட்டியா கௌரவமா வாழ்ந்திருப்பேன். தப்பு யாரு பண்ணல, எந்த மனுஷன் பண்ணல. எனக்கு பிடிச்சதானே தப்பு பண்ணாரு. அத கூட எனக்கு மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லைன்னா நான் விரும்பினதுல அர்த்தமே இல்லையே. இல்ல, அந்த மனுஷன் உண்மையா நேசிச்சிருக்காரு. அதனாலதான் பாவத்தை என்கிட்ட அறுக்கிறதுக்கு வந்தாரு. அவங்க அம்மா கிட்டயோ தங்கச்சி கிட்டயோ யார்கிட்டயோ கெஞ்சலையே, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிங்கன்னு. என்கிட்ட தானே கெஞ்சினாரு. மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லாம போயிடுச்சே. அப்போ என் காதல் உண்மை காதல் இல்ல. நான் உண்மையா விரும்பல. நான் உண்மையா விரும்பி இருந்தா அந்த மனுஷன் படுற பாட்டை பார்த்துட்டு என்ன தப்பு பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, வாங்க சேர்ந்து வாழலாம்னு சொல்லியிருப்பேனே. பரவாயில்ல, மன்னிச்சு அவரை சமாதானப்படுத்திருப்பேனே. அந்த மனுஷன் சந்தோஷமா இருந்திருப்பாரு. நான் காயப்படுத்திட்டேன். ஆனா அந்த மனுஷன் எனக்கு பிரச்சனை என்னை விட்டு போகவே இல்லை. நான் ஒரு வாரம் ஒரு பக்கமே போகல. அவர் அழுது துடிச்சிட்டு கிடந்தாரு. நான் பக்கத்துல கூட போகலையே. ஒரு வாரம் கழிச்சு தானே போனேன். சாப்பிட்டாரா தூங்கினாரான்னு கூட. நான் ஒரு சீனலவாதி. நான் ஒரு சீனலவாதி. என் 5 ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப நல்லவங்க. ராணியா இருக்கட்டும், தாசு செஞ்ச தப்ப எவ்வளவு அழகா மன்னிச்சா. மன்னிச்சது மட்டும் இல்ல, அவனை ஒரு நாள் கூட அவ வெறுக்கவே இல்லை. அதுதான் உண்மையான காதலி. எங்க இருந்தாலும் அவன் நல்லா வாழணும்னு நினைச்சா. அவனுக்காக அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவனுக்காக நின்னா. ஒரு தோழியா நின்னா. அவன் வாழ்க்கை முன்னேறதுக்கு அவனுக்கு உறுதுணையா இருந்தா. அது உண்மையான காதலி. 5 வருஷம் நமக்காக ஒருத்த காத்திருந்தா, இனி அவனை காத்திருக்க வைக்க கூடாதுன்னு உலகமே எதிர்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தைரியமா முடிவெடுத்து சாலமோனை கட்டிக்கிட்டா ஜாவா. அவகிட்ட உண்மை இருந்தது, உண்மை காதல் இருந்தது. சாலமோனை உண்மையா நேசிச்சா. தமிழ் அவர் சொன்ன ஒத்த வார்த்தைக்காக அவர் கையை பிடிச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டா. அது காதலே. கெட்டவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாம நேசிச்சிட்டோம், அவனை விட்டுட்டு போக கூடாதுன்னு என் அண்ணன் காலையே பிடிச்சுக்கிட்டு வாழ்ற மீனா.
அவன் இன்னொருத்தி கூட சகவாசம் வச்சிருக்கான்னு தெரிஞ்சும் அவன் வச்சுக்கிட்டா என்ன, நாம விரும்பி இருக்கோமேன்னு என் அண்ணனை விட்டுட்டு போகவே இல்லை மீனா. நான் எவ்வளவோ கட்டாயப்படுத்தியும் பரவாயில்ல, நான் அவன் கூட தான் வாழ்வேன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ அவ காதலிச்சது உண்மை. ஆனா இந்த சின்னத்துல எந்த தப்புமே பண்ணல. எனக்காக இத்தனை வருஷம் காத்திருந்தா, இத்தனை வருஷம் காத்திருந்திருக்கா. ஆனா நான் உண்மையா இல்ல, நான் உண்மையா இல்ல. அதான் கடவுள் வச்சார் எனக்கு ஆப்பு. நாம செய்யற பாவத்துக்கு நரகத்துல போய் தண்டனை கிடைக்குதா இல்லையா? வாழும் காலத்திலே தண்டனை உண்டுங்கதே இப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. செய்யற பாவத்துக்கு உடனே தண்டனை உண்டு இல்ல, நாமளே தண்டனையை ஏத்துக்கணும். அதுதான் சரி. தெரியல, உன் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ எனக்கே பறி கொடுத்துருக்க. நான் பறி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் புரியுது. நீயும் செத்து போயிருப்பல, மனசுல செத்து போயிருப்பல. இதுல நான் வேற ஒண்ணு சாகடிச்சல. அதான் கடவுள் எனக்கும் தண்டனை கொடுத்துட்டாரு. தப்புங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ நடக்கக்கூடிய ஒண்ணுதான். அதுக்கு மேலும் மேலும் காயப்படுத்துறது தீர்வாகாதே. நான் உன்னை காயப்படுத்தினேன், நீ தெரிஞ்சே பண்ணியிருந்தாலும் நான் அப்படி நடந்துக்க கூடாது. மனுஷங்க தானே, எல்லாரும் மனுஷங்க தானே, யார் தப்பு பண்ண மாட்டா? தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணனாலும் தப்பு தப்பு தானே. அதை மன்னிக்கிற மனப்பக்கம் கூட எனக்கு இல்லாம போயிட்டேன். இந்த பொண்ணு எவ்வளவு துடிச்சிருப்பா, எவ்வளவு அழுதுருப்பா. நான் வேற காயப்படுத்திட்டேன். அதுக்கு பிரயாசத்தை நான் இப்ப செய்ய போறேன். இங்க பாரு, நீ வாழணும். பாவம், வாழ்க்கையே இல்லை நினைச்சது உட்கார்ந்துருக்க. இந்த மாட்டு தொழுதான் உன் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்க. நிச்சயமா உன் வாழ்க்கை மாறும், நிச்சயமா மாறும். ஜனனி, ஆதிரா, அந்த வீட்டை கழிப்பறைக்கெல்லாம் போட்டுட்டேன். சார் அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் அங்க வர முடியாது. இந்த பால் கொண்டுட்டு போல, நீ போகும்போது கொண்டுட்டு போயிருஎன்ன. பாலெல்லாம் எடுத்துலாம் வச்சுட்டேன், நீ கொண்டு போயிருஎன்ன. சரி. ஆதிரா, வாழ்த்துக்கள். எதுக்கு? இன்னைக்கு நீங்க வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்கல்ல. இங்க பாரு, சீக்கிரம் ஒரு பாப்பாவாது ஒரு பையனாவது எனக்கு பெத்த கையில கொடுத்துடணும். நான் தான் வளர்ப்பேன், சரியா? சரி. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சரி, ஃபர்ஸ்ட் பொண்ணு, ஓகே? சரி. முத பொண்ணை பெற்று என் கையில கொடுத்துடணும், சரியா? நான் தான் வளர்ப்பேன். சரி. அதுல நான் உனக்கு மேக்கப் பண்ணி விடட்டா? சரி. பூவெல்லாம் வாங்கி கொறுத்து வச்சுட்டேன். நான் உனக்கு பூவெல்லாம் வச்சு விடுதேன். சரி. இங்க கொஞ்சம் மாட்டு சாணியா கிடக்குது. நீங்க வேற வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க, அங்க போங்க. வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுது என்ன? இல்ல, நானும் வரேன். தனியா போக வேண்டாம். இல்ல, நான் போறேன். துணைக்கு நான் வரேன். இது வரைக்கும் வந்தது போதும். அங்க ஒத்தி பாதை தெரியாம நிக்கிற, பாதையை கட்டுங்க. அவ போய்கிட்டு இருக்கா, சீக்கிரம் போய் பாருங்க. சரி. சாப்பிட்டியா? இப்பதான் முதல்ல கஞ்சி கொடுத்தாங்க. ஏன் சோறு சாப்பிடலையா? இல்ல, எனக்கு சோறு பிடிக்காது.
சோறு பிடிக்காது. நான் இங்க இருக்கும் போது அது 2 வேலையாவது கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் போயிட்டா இங்க பாரு, நான் இல்லட்டாலும் வாய் திறந்தாது சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்டு அப்படி தரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா என் பேரை சொல்லி பயந்து கொடுத்துருவாங்க. சரியா? நான் பாத்துக்கிடுவேன். நான் இனிங்க வரமாட்டேன். சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட்டுன. சரி. அப்படி ஏதாவது வேணும்னா பக்கத்துல மீனா இருக்கா, அவகிட்ட சொல்லு, அவ பாத்துக்கிடுவா. மீனா ரொம்ப நல்ல பொண்ணு, புரிஞ்சுக்கிடுவா. சரியா? அவங்க நல்லா பாத்துக்கிடுவாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போங்க, அவ போயிட்டா. சரி. இவளா? இவ எதுக்கு இங்க? என்ன ஆதிரா இந்த நேரத்துக்கு? வரவணி நேரத்துக்கு வந்துதானே ஆகணும். எந்த நேரமா இருந்தா என்ன? நேரம் பார்த்தா தொட்ட. நீங்க இந்த போயிரு, தொலைச்சு. என்ன ஆதி சொன்ன? ஓ, என்ன இந்த நேரத்துக்கு? டேய், யார் அந்த பொண்ணு? டேய், இந்த நேரத்துக்கு எதுக்கு அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு? கேக்குறாங்கல்ல, சொல்லு ஆதி. கேக்குறாங்கல்ல, சொல்லு. என் கூட படிக்க பொண்ணுப்பா, ஏதாவது நோட்டு கிட்ட வாங்க வந்திருப்பா. நோட்டு கிட்ட வாங்க வரல, இங்க வாழதுக்கு வந்திருக்கேன். அப்படி வாழ வந்துட்டான். அடிச்சு தோறதுக்குள்ள நீ ஏன் வெளியில போயிட்டா நல்லது இல்ல? அடிச்சு தோறத்துவேன், வெளில போடி. யார கேட்டுடா நீ என்ன தொட்ட? சொல்லுடா, யார கேட்டு என்ன தொட்ட? நான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்தனா? என்ன தொட்டுக்கன்னு உனக்கு நான் பெர்மிஷன் கொடுத்தனா? நான் தொட்டதுல 1001 தான் நீ. அந்த 1000 பேர் வராம இருக்கலாம், அந்த 1001 நான் பாரு, நான் விட மாட்டேன். அந்த 1001 நான் விட மாட்டேன். இனி நீ வாழ்க்கையில எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க முடியாது, எந்த பொண்ணையும் தொடவும் முடியாது. தொட்ட துண்ட வெட்டிடுவேன். கிராமத்துக்காரி, புரிஞ்சுக்க. நீ தொட்ட உடனே கண்ணை கசக்கிக்கிட்டு வேற எவனுக்கு அதை தலைய கொடுத்துட்டு அவன் கூட ஏமாத்திக்கிட்டு காலத்துக்கு குற்ற உணர்ச்சில வாழ்வேன்னு பாத்தியா? நீ என்ன கரப்படுத்துவ, நான் இன்னொருத்தன் கூட வாழணுமா? நீ தொட்ட கரையோட இன்னொருத்தனுக்கு மனைவியா காலத்துக்கு குற்ற உணர்ச்சில வாழ்வேன்னு பாத்தியா? உன்னை குழி தோண்டி புதைச்சி உன்னை மண்ணுக்குள்ள அனுப்புற வரைக்கும் எவனையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். வெளியில போயிரு. சொல்லிட்டல, உன்னை மண்ணுக்குள்ள அனுப்புற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். தொட்டல, இனி அவமானப்பட்டுதான் ஆகணும். பொண்ணை தொட்டா என்ன ஆகணும் உனக்கு நான் காட்ட வேண்டாம். நான் எத்தனையோ பொம்பளை தொட்டுப்பேன், எவ்வளவு வந்து நின்னதில்ல. என்னுடைய என்ன பணக்காரன்னு உழைச்சி போடலாம் பாத்தியா? அப்படி புருஷன் சொல்லி உள்ள உட்காந்து சொத்தில வட்ட போடலாம் பாத்தியா? யாருக்கு எவாட்டி பொண்டாட்டி வாழ வந்திருக்கா? என் வீட்டு வேலைக்காரியா கூட இருக்கிறதுக்கு உனக்கு அருகதை இல்ல. என்னடி, என் வீட்டு நாயா கூட நீ இருக்க முடியாது. தெரியுதுலடா, உன் வீட்டு நாயா கூட நான் இருக்க முடியாதுன்னு தெரியுதுல. உன் வீட்டு வேலைக்காரியா கூட நான் இருக்க முடியாதுன்னு தெரியுதுல. ஆனா என்ன தொடதுக்கு மட்டும் நான் மட்டும் உனக்கு வசதியா தெரிஞ்சனா? தொடம்போது தெரியல, என்ன தொடம்போது உனக்கு தெரியல. என்னடா இதெல்லாம்? டேய் ஆதி, என்னடா இதெல்லாம்? டேய், என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? என் செட்ட சின்னத்துக்கு ஆவறதே. டேய், ஏதாவது கொடுத்து செட்டில் பண்ண முடியுமான்னு பாருடா. யா, பெரிய மனுஷனை பார்க்க மாட்டேன். தருதல பிள்ளை பெத்து வச்சிட்டு காசு கொடுத்து செட்டில் பண்ணணுமா? இவன மாதிரி பிள்ளை பெத்ததுக்கு முத ஒன்னதான் எப்படி துளி தோண்டி புதைக்கணும். கூட படிக்கிற பையனை நம்பி வீட்டுக்குள்ள வந்தா தொடறானா? என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்கன்னு கேட்டேன். அந்த பொண்ணை பார்த்தா எந்த தப்பு பண்ணாத மாதிரி இருக்குது. அவ பேச்சுல நேர்மை இருக்குது. சரி, வெளியில தெரிஞ்ச நம்ம சேட்ட சின்னத்துக்கு ஆவறதே. ஹாய், மாஸ்கியா வெளியில போயிரு. தொலைச்சு உனக்கு பணம் தானே வேணும்? எவ்வளவு சொல்லுடி, நான் அள்ளி வீசுறேன். அது என்னவோ நீ சம்பத்தி பண்ண மாதிரி அள்ளி வீசுறேங்க. உங்க அப்பா தானே சம்பத்தி பண்ணாரு. எங்க அப்பா மரியாதை பேசுறேன். கரெக்டா கொடுக்க, இப்படித்தான் கொடுக்கணும். அது வந்து டேய், என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? டேய், என் சேட்ட சின்னத்துக்கு ஆவறதே. அப்பா, இவன் ஏமாத்துறப்பா. நான் இந்த மாதிரி கீழ்த்தரமான எல்லாம் தொட மாட்டேன். நாளை ஒண்ணு தொடல. அப்படியாண்டா பம்மி போய் நிக்கிற?
எதுக்குடா உனக்கு கோவம் வருதே? அவளை சொல்லல. சரி வா, பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துடலாம். வா, என்ன ஏமாத்த பாக்குறா இந்த பொண்ணு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். மம்மி நீங்க இதை தலையிடாதீங்க. அவ என்ன ஏமாத்த வந்திருக்கா. நீங்க போங்க. அந்த பொண்ணை உள்ள கூப்பிடுங்க. கௌரவமா இருக்கணுமா வேண்டாமா? அப்பா ஏய் வெளிய போடி. ஏய் கொன்னுறேன். உனக்கு கொன்னே போடுறேன். வெளிய போடி. டேய் கத்தாதடா. பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. ஐயோ டேய் வக்கீல பார்த்து பேசிட்டு வரலாம்டா. மனுஷனை பாரு, திருந்தவே மாட்டீங்க நீங்களா. ஏமா எதனாலும் கோர்ட் மூலம் பேசிக்கலாம். நீ போமா. கோர்ட் மூலமா? ஓ, நான் கோர்ட்டும் கேஸுமா அலையணும். நான் ப்ரூவ் பண்ணனும். இவன் தான் எனக்கு எடுத்தானே, நான் ப்ரூவ் பண்ணனும். ச்சே, மானம் கட்டணுங்களா. முடிஞ்சா இவன் என்ன தொடல, நீ இவனை நிரூபிக்க சொல்லு. நான் எதுக்குடா இவன் தான் தொட்டானே நிரூபிக்கணும்? எனக்கு தெரியும், தொட்ட உன் புள்ளைக்கு தெரியும், அந்த கடவுளுக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, இந்த தண்டனையில இருந்து உன் மகன் தப்பிக்கவே முடியாது. நான் கொடுக்கிற ஒவ்வொரு அடி இடி உன் புள்ளைக்கு மாறான அடிதான். இதே வீட்டுல தான் இருப்பேன், இங்கத்தான் நான் இருப்பேன். இப்ப நட்டு வீதிக்கு கொண்டு வந்துட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போவேன். இவன் வாழ்க்கையில எந்த புள்ளையும் ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். அதுக்கு முன்னாடி என்ன இங்க இருந்து கிளப்பிடலாம், இங்க இருந்து அனுப்பிடலாம், இல்லனா கொன்னு போட்டலாம் ஏதாவது முயற்சி பண்ணினீங்க, தோத்து போயிருவீங்க. ஒரிஜினல் கிராமத்துக்காரி, என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்கத்தான் இருப்பேன், இங்கத்தான் இருப்பேன். என்னது இதெல்லாம் ஏன் சொத்து? இவன் சொத்து. தொட்டல்ல. டேய் என்னடா இதெல்லாம்? மறுபடியும் சொல்றேன், இப்பமே கோர்ட்டு கேஸ்னு போனீங்கன்னா ஏதாவது தேரும். இல்ல என்ன விரட்டிட்டு என்ன கொன்னுட்டு பாத்துக்கலாம் நினைச்சீன்னா, திருவோடு இந்த புள்ளை பெத்ததுக்காக திருவோடு எடுத்துக்கிட்டு தெரு தெருவா போக வேண்டியதான். ஆனா எடுக்க வச்சிருவேன். உன் புள்ளைய பிச்சை எடுக்க வைப்ப, அதை யாராலையும் மாத்த முடியாது. நான் 1001ஆவதாம்ல அவனுக்கு, அந்த 1001ஆவது என்ன பண்ணுன்னா அவனுக்கு காட்ட வேண்டாம். இன்னிலிருந்து சொல்றேன், இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள உன்னை பிச்சைக்காரனாக்கி தெருவுல ஓட விடல, நாதினாலே இல்ல. பிசினஸ் மேனா வளர்ந்து வாரேன். ஏய் எங்க வந்துட்டு சவால் விடுற? யார் சொத்தை வச்சு சவால் விடுற? சாரி, இனிமேல் இது உங்க சொத்து கிடையாது, ஏன் சொத்து. அதான் சொல்றேனே, இவன் என்ன தொடலன்னு நீ இப்பவே நிரூபிச்சா தப்பிச்ச, இல்லன்னா அப்ப மவன் யாரையும் காப்பாத்த முடியாது. சரி, எனக்கு வசதியா இருக்கு, நான் தூங்க போறேன். நீங்க அப்ப மவன் 2 பேரும் வெளியில காவலுக்கு நில்லுங்க. ஏய் அடிச்ச மூஞ்சி மொறலாம் பேந்துரும். நீ அடிச்சா நான் அடிப்பேன்டா. ஏய் என்ன? நீ அடிச்சா அடிக்கிறதுக்கு முன்னாடி உன் மூஞ்சில என் கை பற்றுன்னு சொல்ல வந்தேன். ஆதி, சரி, உன் கூட படிக்கிற பொண்ணு உன்னை நம்பி உன் வீட்டுக்கு வந்திருக்கான்னா அது உன் மேல வச்சிருந்தா நம்பிக்கை. படிச்சவன் அப்படின்னு நான் வச்ச நம்பிக்கை. என் கூட இத்தனை வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. உன்னை நம்பி வந்தவளை நாசம் பண்ணின பாரு துரோகி, உனக்கு மன்னிப்பே கிடையாதுடா. காதல சொல்லிட்டு ஏமாத்திட்டு போறான் பாரு, அவன் கூட ஒரு நிமிஷமாவது ஒரு நொடியாவது அவளை விரும்பியிருப்பான். உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. உன்னை நான் மனசார நினைச்சது கூட கிடையாது. ஆனா நீ என்ன அறுவறுப்பு இருக்குடா. நெருப்புல குளிக்கணும் போல இருக்குது. ஆனா நெருப்புல குளிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை அந்த நெருப்புக்கு எவையாக்கிட்டு தாண்டா நான் நெருப்பு குளிப்பேன். அதுக்கு முன்னாடி உனக்கு தெரியல, அவளுக்கு 1000 கனவுகள் இருக்கும், 1000 ஆசைகள் இருக்கும். அது தகுடுபடி ஆக்குறமேனு உன் மரமண்டைக்கு புரியல, உன் இதயத்துக்கு தெரியல. கல்லாத பாரங்கல்லையாடா. என் கனவு, என் ஆசை எல்லாத்தையும் தகுடுபடி ஆக்கிட்டேடா. உசிர் குசிரா நேசிச்சவனை தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்கேன். எனக்காக ஒரு உசுறு காத்துக்கிட்டு இருந்தது, அந்த உசுரை தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்கேன்டா. எனக்காகவே பாதி வாழ்க்கை தியாகம் பண்ணவனை தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்கேன். போச்சுடா என் எதிர்காலம், என் ஆசை, என் லட்சியம். இந்த பிறவில நான் எடுத்த என் வாழ்க்கை, எனக்காக காத்திருந்த என் வாழ்க்கை, என் காதல், என் கனவு எல்லாம் போச்சுடா. ஒருத்தனால, உன் சுயநலத்தினால, உன் வெறியினால, உன் இச்சையினால என் வாழ்க்கை போச்சுடா. என் கனவு போச்சு, நான் எடுத்த பிறவி போச்சுடா. உன் இச்சையால
எனக்கும் என்னடா சம்பந்தம்? டேய், உனக்கு என் மேல எந்த உரிமையுமே இல்ல. உரிமை இல்லாமலே என் வாழ்க்கை, என் கனவு, என் லட்சியம் எல்லாத்தையும் நீ நாசம் பண்ணுன. நாசம் பண்ண நீ நல்லாவே இருக்க கூடாது. எப்படி நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கதியா அனாத மாதிரி வந்து நிக்கிறனா? அப்படி நீ நிப்படா. நிக்க வைப்பா இந்த ஆதிரா. குறிச்சு வச்சுக்கடா. நீ நிம்மதியா தூங்குனது நேத்து வரைக்கும் தான். இன்னிலிருந்து உனக்கு தூக்கம் கிடையாது, நிம்மதி இருக்காது. பயமும் பதட்டமும் திகிலும் உன் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். கொடுத்துக்கிட்டு இருப்பா இந்த ஆதிரா. ரொம்ப பேசிட்டேன். வீட்டுக்குள்ள போறேன், டயர்டா இருக்கேன். ஏன் வீட்டுக்குள்ள? தோ அசிங்கமா இல்ல? நம்ம கிட்ட காசு பண மாட்ட இல்ல? பொண்ணு தான் வேணும்னு சொல்லிருக்க வேண்டியதானே? ஏய், உன்கிட்ட இருக்க பணத்துக்கு இவெல்லாம் ஒரு ஏண்டா என் மானத்தை இப்படி வாங்கிக்கிட்டு இருக்க? ஒத்த புள்ளன்னு செல்லம் கொடுத்த வளர்த்தது தப்பா போச்சு. இப்ப அவன் வீட்டுக்குள்ள வந்து இருந்தா என் சேர்க்க சேர்த்துக்கிட்ட ஆகுறது. நான் இன்னைக்கு எப்படி என் பிசினஸ் நான் பண்ண முடியும்? அரசியல் வாழ்க்கையில நான் எப்படி நான் இருக்க முடியும்? இவளை இன்னைக்கு ராத்திரியை வீட்டு விட்டு வரட்டேன்ப்பா. வரட்டல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒத்த புள்ள நீ இஷ்டத்துக்கு விட்டல, தானா ஒரு பொண்ணு. அப்பனாலும் இவளை ஏன்டா நீ தொட்ட? வில்லங்கன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? பட்டிக்காடு அடங்கி போயிருவான்னு நினைச்சேன். மண்ணா கட்டி ஏய், அவ விட்டுருக்க சவாலுக்கோ விட்டுருக்க பேச்சு திறமைக்கும் பார்த்தா சொன்னதை செஞ்சிருவா பொழுக்கடா. இவ உசுரோட இருந்தா தானப்பா சோழிய முடிச்சிரு. தட்டையுமே இல்லாம ஆக்கிடுறேன். கேஸ் வந்தா பாத்துக்கிடுங்க. கை வைக்கிறதுக்கு இடமே இல்லைன்னு கை வச்சிருக்கான். நீ ஏன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டா உனக்கு நல்லது. இல்லனா உசுறு மிஞ்சாது. யார் வீட்டுக்குள்ள யார் வந்து அதிகாரம் பண்றது? ₹1,00,000 வேணும்னு சொல்லி அள்ளி வீசுறேன். என் வீட்டுல உட்காந்து அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வேண்டாம். பணத்தை கொடுக்க வாங்கிட்டு போ, உயிராது மிஞ்சம். இல்ல இங்கதான் உட்காந்து அடம் பிடிச்சி இங்கதான் வாழ்வேன் நினைச்ச உசுறு மிஞ்சாது. பாத்துக்க, இந்த ஆதிய பத்தி உனக்கு தெரியாது. நான் ட்ரெஸ் மாத்தணும், வெளியில போ. ஹேய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நான் ட்ரெஸ் மாத்தணும், வெளியில போ. ஹேய், என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நான் இங்கத்தான் வாழ வந்திருக்கேன்னு எவிடன்ஸ் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். என்ன கொன்னுலாம் மட்டும் நினைக்காத. எவிடன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கா? இந்த மாதிரி கட்சி தலைவர் பையன் நானும் அவனும் உசுக்குசுரா காதலிக்கிறோம். காதலுக்கு அவ அப்பா எதிர்ப்பு. ஆமா, ஸ்டேட்டஸ் பாக்குறாரு, எங்க காதலை பிரிக்க பாக்குறாரு. அதனால காதலன் வீட்டில் தஞ்சம் புகுந்தேன் அப்படின்னு கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் எதுக்குடா உன்கிட்ட இழந்ததை மத்தவங்க கிட்ட சொல்லி சொல்லி அனுதாபத்தை தேடணும்? எதுக்குடா நான் பரிதாபத்தை தேடணும்? நீ தொட்டா நான் அசிங்கப்படணுமா? என்னை ஏமாத்தி நீ தொடுவ, அசிங்கத்தை நான் சுமக்கணுமா? நீ கோல தெரியுமா? நான் தனியா தானடா உன் வீட்டுக்கு வந்தேன். நீ ஆம்பளைன்னா என்ன போராடி இருக்கலாமே. மயக்கத்தை கொடுக்கணும் அவசியம் இல்லமே. அதுல இருந்து தெரிஞ்சு நீ ஒரு கோலனே. கோல 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 தூ கோல. ஆமலடி. ஆமா, அதான் மயக்கத்தை கொடுத்திருக்கான். அதுக்கு கூட உனக்கு போராட முடியல. கோல 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 கோல. கொண்டுருவேன்டி. போடா கோல. இவன் முன்னாடி ட்ரெஸ் மாத்தல கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல போலக்க. சரியான கோல இல்ல. கோத்த கலப்பிடாத. அம்மா, நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல? இனி காலேஜ்லயே ஆட்டத்தை பாரு. காலேஜ் முழுக்க தம்பரட்ட அடிச்சிட்டேன். நான் ஆதி கூட வாழ வந்திருக்கேன்னு இப்ப காலேஜுக்கே தெரியும் நான் உன் வீட்டுல தான் இருக்கேன்னு. நீ தொட்டது தெரியாது, விரும்பி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்படியே மெயின்டைன் பண்ணு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கையே, பயில கூட உன் பக்கத்துல வரமாட்டாளுங்க. கோல கோல கோல. யாரடி கோல? இன்னும் 10 நாள் இந்த வீட்டை விட்டு நான் குழப்பேன்டி. அதே 10 நாள்ல உன்னை ஜெயிச்சு இந்த ஊர்ல பிசினஸ் உமனா நான் நிக்கல. பார்க்கலாம்டி. பார்க்கலாம்டா. அப்புறம் இதே ரூம்ல தான் நீ தங்குற, புரியுதா? வேற ஏதாவது ரூம்ல தங்கலாம் வைக்கலாம் நினைச்ச தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடணும். காலையில 8 மணிக்கெல்லாம் காலேஜுக்கு போயிடணும். எப்படியும் காலேஜ் முடிக்கிறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. அதுக்குள்ள பாரு என்ன நீ பாட போறேன்னு. ஒரே ரூம்ல தான்டா இருக்க. நான் உன்னை கோல கோல கோலன்னு உன் முன்னாடி எல்லாத்தையும் பண்ண வேண்டாம். நான் உன்னை வெறுப்பத்துல
நீயா நாண்டுகிட்டு சாகணும். தொட்டல்ல தொட்டல்ல அனுபவிக்கணும் தண்டனைய. நரக வாழ்க்கைய. இனி ஒரு பிள்ளை இறந்து பார்க்க மனசு இருக்காதா? அப்புறம் 1000 பேருன்னு சொன்னிய 1001 தானா? அந்த 1000 பேரையும் கூட்டிட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பதறுதா ஆதி? பதறதான் செய்யும் ஆதி. இனி என்னெல்லாம் இருக்குன்னு பாரு. இனிதான் இந்த ஆதிராவோட ஆட்டமே ஆரம்பம்.